IPL retentions videos மொத்தம் 3 அது போக ஒரு 7-8 வீடியோ போட்டுருப்போம் 7-8 வீடியோலயும் வந்து பாத்தீங்க அப்படினா நான் கூவி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுல வந்து கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி ஆனா நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஆமாப்பா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் வழக்கம் போல ரிப்ளை பண்ணாம போயிடுவான்ப்பா இந்த வழக்கம் போலங்கற வார்த்தையும் தப்பு ஏன்னா நான் கொஞ்ச நாட்களா ரிப்ளை வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கறேன் சோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த IPL retentions வீடியோஸ்ல ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்ல நீங்க பண்ண கமெண்ட்ஸ்களுக்கு ரிப்ளை பண்ண போறேன் சிமிலர் கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது நிறைய பேர் 11s பாக்கும்போது சூப்பர்வா இருந்தது நிறைய பேர் 11s கமெண்ட் பண்ணி அவங்க எந்த டீமுக்கு போவாங்கங்கறத கமெண்ட் பண்ணி ப்ளஸ் அவங்க எந்த டீமுக்கு எவ்வளவுக்கு போவாங்க இதெல்லாம் அழகா டீடைலா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் சக்க வந்து பாத்தீங்க அப்படினா நேம் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆனா வேற டிவி ஷோ மாதிரி ஆயிரும்ங்கறதனால பட் எல்லாரும் கமெண்ட் பண்ணீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பட் இந்த வீடியோல இருக்கக்கூடிய சிமிலர் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண போறேன் நீங்க இந்த வீடியோலயும் நான் சொல்ற கருத்துக்களுக்கு கிருக்கானந்தா அப்படினு உங்களுக்கு மறுப்பு எதுவும் இருந்தால் தாராளமாக தெரிவிக்கலாம் இல்ல ஹெல்தி கன்வர்சேஷன் நீங்க பாருங்க கிருக்கானந்தா நீ கிளிப் லைக் சொல்ற மாதிரி புரிய வைக்கலாம் ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த IPL ஆக்ஷன் 2025 ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன் இது இந்த ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஷோ ரசிகர்களின் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஷோவா வந்திருக்கு முதல்ல CSK ஓட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசும்போது சிவம் துபே கொஞ்சம் அதிக காசு கொடுத்து எடுத்துட்டாங்களோ அப்படிங்கறது வந்து ஜடேஜாவுக்கு 18 ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு 18 அதுக்கப்புறம் சிவம் துபேவுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 சம்திங் 14-12 கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அங்க துபேவுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இல்ல கிருக்கானந்தா அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சரியா தான் பண்ணியிருக்காங்க CSK சிவம் துபே ஆக்ஷனுக்கு வெளியில விட்டாங்க அப்படின்னா மற்ற டீம் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க ரிட்டென்ஷன்லே இப்போ எடுத்தது வந்து நல்ல ஒரு முடிவா தான் நான் பார்க்கறேன் ஆர்டிஎம் யூஸ் பண்ணாலும் மற்ற டீம் வந்து ஆர்டிஎம்ல ஏத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்துக்கள் படிக்க முடிஞ்சது சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவிந்த் சங்கரன் அத சொல்லிட்டாரு I feel CSK retention is good because I don't see any good middle order Indian batter in this mega auction so Dubey might go for big price yes அதே போல அஜயும் சொல்லிருக்காரு சப்போஸ் துபேவை ஆக்ஷன்ல விட்டு ஆர்டிஎம் பண்ணிக்கலாம்னு வந்தா மற்ற டீமுக்கு தெரியும் CSK கண்டிப்பா துபேவை ஆர்டிஎம் பண்ணுவாங்கன்னு 15+ வரையும் ரேட் ஏத்தி விட்டுருவாங்க that's why Dubey will be retained அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரும் இந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தீங்க சோஃபார் நிறைய பேர் எனக்கு எதுக்கு இந்த 2 பேரோட கமெண்ட்ஸை நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னா அவங்க சொல்ற விதம்னு ஒன்று இருக்குது இல்லை புரியுங்களா எல்லாரும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்க ஆனால் அவங்க சொல்ற விதம்னு ஒன்று இருக்குது இல்லை எனக்கு அந்த சொல்ற விதங்கிறது ரொம்ப பிடிச்சிருது அதனால இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஸோ ஸ்க்ரீனில் காமிப்பேன் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ணுவேன் சோஃபார் நீங்கள் வந்து எள்ளி நகையாடுற மாதிரியோ ஒரு மாதிரி குத்துற மாதிரியோலாம் இருந்தால் கண்டிப்பா அதை நான் பண்ணவே மாட்டேன் சோ ஃபார் அந்த கோவிந்துக்கும் அஜய்க்கும் சரி நான் ரிப்ளை பண்றேன் இந்த மாதிரியான கருத்துக்கள் எனக்கு வரவேற்கப்படுது நான் சொன்னதுல இருந்து லைட்டா கொஞ்சம் பின்வாங்குறேன் ஆனா அஜய் நீங்க சொன்னீங்க இல்லையா கண்டிப்பா CSK வாங்குவாங்கன்னு தெரிஞ்சு அப்புறம் கோவிந்தன் சொன்னார் வேற இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர் கரெக்ட் 2 பேர் வச்ச பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் நான் வந்து துபேவுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அது அதிகம் இல்லை நான் இப்போ சரின்னு நான் ஒத்துக்கிறேன் CSKயோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் துபேவை ரிட்டைன் பண்ணது அந்த அமௌண்ட்டுக்கு ரிட்டைன் பண்ணது வந்து நான் சரின்னு நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா இப்போ தோனி ஒரு 4 கோடிக்கு போயிட்டு பல கோடி மிச்சப்படுத்தினால அந்த கோடியிலேருந்து ஒரு துபேவுக்கு இன்னொன்று அஜய் கோவிந்த் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர் தென் நான் அந்த வீடியோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதையே நான் ரியலைஸ் பண்ணேன் ஆமாம்ல நின்றுக்கிட்டே ஸ்பின் அடிப்பார் இவர் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை இடையில கொண்டு வந்தா பின்னாடி ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தா ஸோ டெத்தில் இருக்கிறவங்க அடிச்சு போட்டுருவாங்க அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபே தான் நான் CSKவோட போன வருஷம் சொல்லியிருக்கிறேன் முதுகெலும்பு நான் சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தேன் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் பட் ஆனால் கோவிந்தும் அஜயும் சொன்னது ரொம்ப 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 சரி ஆர்டிஎம் போனாலும் எப்படியும் CSK போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் மற்ற டீமும் போவாங்க CSKவும் போவாங்க மற்ற டீம் துபேவுக்காக அடிச்சுக்கும் பொழுது எப்படியும் பாருங்க ஷோராக ஒரு 15 போலினாலும் 14-15 போல போவார் அப்போது CSK ஆர்டிஎம் போனாங்கன்னா வேஸ்ட் ஆயிரும் ஸோ அதனால் ரிட்டென்ஷனே எடுக்கிறது ரொம்ப சரியான விஷயம் கோவிந்துகளும் அஜய்களும் நிறைய பேர் இருக்கீங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸுகளுக்கு நான் பெரிய சல்யூட் பண்ணுவேன் நீங்கள் சொன்னது தான் சரி நீங்கள் சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன் எஸ் கரெக்ட் இப்போ அடுத்த கமெண்ட்டுக்கு போவோமா அடுத்தது வந்து தனபால் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு ப்ரோ ஐ திங்க் KKR மேட் எ பிக் மிஸ்டேக் இன் தேர் ரிட்டென்ஷன் தே ரிட்டைன்ட் 6 பிளேயர் ஸ்பெண்ட் 57 crore பட் தே ரெடியூஸ்டு 69 crore in their purse they lost 12 crores instead of they cannot retain Stark, Venkatesh Iyer, Gurbaz or Salt replacement of Ramandeep Singh. Can any say my point is right or wrong?
ப்ரோ மை பாயிண்ட் இஸ் ரைட் ஆர் நாங் ஒய் கேகேஆர் நாட் திங்க் லைக் திஸ். தனபால் நீங்கள் யோசிக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி. பட் அவங்க யோசிக்கிற விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் முதல்ல சொல்லிக்கிற ரமன்தீப் சிங் மாதிரியான ஒரு டொமஸ்டிக்கில் நல்லா பண்ண ஒரு பிளேயரை வந்து இந்த மாதிரி ரிட்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் தனபால் நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்க்கோ வெங்கடேஷ் ஐயரோ குர்பாஸோ சால்ட்டோ இந்த மாதிரியான பிளேயர்ஸுகளுக்கு கண்டிப்பாக ஆப்ஷனுக்கு போவாங்க. இப்போது நிறைய டீம்களுக்கு விக்கெட் கீப்பர் தேவைப்படுறாங்க. ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் விக்கெட் கீப்பர்ஸுகளாக இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பராக இருக்கிற ஒரு நிக்லஸ் பூரான் 21 கோடி கொடுத்து ரிட்டைன் பண்ணுறது, ஒரு கிளாஸின் 23 கொடுத்து ரிட்டைன் பண்ணுறதுங்கிறது எல்லாமே இப்போ இந்த ஐபிஎல்ல நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர்ஷோ, குர்பாஸ், சால்ட்டு, அப்புறம் பெண்டகட்டு, ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் இந்த மாதிரி விக்கெட் கீப்பர்ஸுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டாக தான் இருக்க போகிறாங்க. லீக்காக எவ்வளோ போவாங்க? 15 எல்லா டீமும் 10 கோடி போவாங்க. எனக்கு தெரியும் 10 கோடி போவாங்க. ஸோ QDK வந்தாலும் இங்கே ஓவர் ப்ராப்ளம் ஓவர்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் இஷான் கிஷனுக்கும் இவங்க ஒரு 10 கோடி 12 கோடி வரைக்கும் போகிற மாதிரி ஒரு பட்ஜெட் இருக்கும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தனபால் இவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஆப்ஷனில் ரொம்ப சரியாக விளையாடினாங்க. சில பிளேயர்ஸ் மலிவு விலையில் ஆர்சிபிக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப் டு பிளேசஸ் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடச்சிட்டாரு. அப்படி கேப்டனாக எடுத்து போட்டாங்க. கம்மியான விலைக்கு கிடச்சா ஒரு கேப்டனாக எடுத்து போட்டாங்க. அடுத்த ரிட்டைனும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு டீம் ரெடி தனபால். டீம் இப்போ என்னன்னா ஓப்பனர் ஒரு விக்கெட் கீப்பர் இவங்க எடுக்கணும். அந்த ஓப்பனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இந்தியன் ஓப்பனராகவோ இல்லைனா வந்து டொமஸ்டிக்கில் நல்லா பண்ண ஒரு ஓப்பனிங் விக்கெட் கீப்பராகவோ இருந்தாலும் இல்லை நார்மல் ஓப்பனர் தென் மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பராக இருந்தாலும் ஸோ போவாங்க தனபால். பட் நீங்கள் சொல்கிற பிளேயர்ஸுகளுக்கும் இவங்க போவாங்க. அது ஒருத்தவராக கொத்துவாங்க தனபால் டெஃபினட்டாக. பட் நீங்கள் சொன்ன அந்த விஷயம் அந்த பிளான் அப்படிங்கிறதும் சரியான ஒரு பிளான் தான். பட் இவங்க இந்த பக்கம் பிளான் பி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதுவும் பாருங்கள் இவங்களுக்கு சரியாக தான் வரும் தனபால். ஸோ தனபால் தேங்க்யூ நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு. இப்போ அடுத்த கமெண்ட்டுக்கு போவோம். எனக்கு கிருக்கானந்தா எம்எல்சி வின்னிங் கேப்டன் அண்டர் பாண்டிங் ஸ்டீவ் ஸ்மித் நேமை ஒரே இடத்துல கூட மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டீங்களே, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சாப் ரெக்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டீவ் ஸ்மித்தை பற்றி நான் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பேசும்போது பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சாப்ஸ், நான் மறக்கலை. ஆனால் ரிக்கி பாண்டிங் இப்போ பஞ்சாப் கிங்ஸில் இருக்கிறாரு. ஸ்டீவ் ஸ்மித்து அங்கே பஞ்சாப் கிங்ஸுக்கு கேப்டனாக போவாரா அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது பர்ஸில் நிறைய அமௌண்ட் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸு பெருசாக ரொம்ப அதிகமாகலாம் செலவு பண்ணவும் மீன்ஸ் பார்த்து செலவு பண்ணுவாங்க. அப்படி பார்த்து செலவு பண்ணும்பொழுது ரிஷப் பண்ட் அங்கே எடுத்துகிட்டு வரணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ ரிஷப் பண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒருவேளை ஸ்டீவ் ஸ்மித் அவருக்கு கீழே ஆட வைக்கிறத பற்றி யோசிப்பாங்களா? இல்லை ஸ்டீவ் ஸ்மித் எடுத்துகிட்டு வந்து ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்சி பற்றி நான் ரொம்ப பெருசாக யோசிக்கல. எனக்கு ஸ்டீவ் ஸ்மித் ஐபிஎல்ல கேப்டனாக எனக்கு அவ்வளோவா யோசனை இல்லை சாப். எப்படி நான் யோசிக்கிறேன்னா ஸ்டீவ் ஸ்மித் இன்கேஸ் வந்தார்னா ஓப்பனராக அவரை ட்ரை பண்ணிவிட்டு ரிஷப் பண்ட் அண்ட் மிடில் ஆர்டர் அப்படி வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சாப். பட் ஆனால் பாண்டிங்கோட கோச்சிங்கில் அங்கே எம்எல்சி அதெல்லாம் இருக்கலாம். பட் அது ஐபிஎலுக்கு அது எந்தளவுக்கு ஒத்து வரும்னு எனக்கு தெரியல சாப். பட் நீங்கள் ஞாபகப்படுத்தின எம்எல்சி வின்னிங் கேப்டன் அண்டர் பாண்டிங் ஸ்டீவ் ஸ்மித் சூப்பரான ஒரு விஷயத்தை இங்கே எடுத்து கொடுத்துருக்கீங்க. நீங்களாம் என் பக்கத்தில் உட்காந்திங்கன்னு வைங்களேன், சூப்பராக டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு வீடியோவாக ரசிகர்களுக்கு கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ சாப், நல்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இந்த ஐபிஎல் ரிட்டர்ன்ஷன்ஸில் வந்து இப்போ நான் பேச போகிறது ஒரு 2-3 விதமான கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்டில் தான் வரப்போகுது. அந்த கமெண்ட்டுக்கு தான் நான் இந்த வீடியோவை ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அதிக டைம் எடுத்துருப்பேன் நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட முதல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ரிப்ளைக்குள்ளே வரேன். ப்ரோ கொஞ்சமாச்சும் நியாயமாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 சிரிக்கிற ஸ்மைலி. ருட்ராஜுக்கு 18 crore கொடுக்கும்போது கோலிக்கு 21 crore கொடுக்கறது தப்பு இல்லை. ஏண்டா கிளாஸின் 23 கோடி ஒருத்தான்னு சொல்லு அண்ட் நிக்லஸ் பரன் 21 கோடிக்கு ஒருத்தான்னு சொல்லு பார்ப்போம். விராட் இஸ் பிராண்ட் அம்பாசிடர் இன் ஆர்சிபி. கிரிக்கானந்தா நேம் வச்சுக்கிட்டு கிரிக்கெட் ரூல்ஸ் தெரியாதா ப்ரோ? சிரிக்கிற ஸ்மைலி. விராட்டுக்கு 18 கொடுத்தாலும் ரஜத்துக்கு 14 போகும், இல்லைனா பர்ஸ் டிடெக்ட் ஆகும். லாங் சப்ஸ்கிரைபர் ப்ரோ, பட் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பராக தெரிஞ்சிக்காம வீடியோ போட்டு நேம் ஸ்பாயில் பண்ணுற ப்ரோ. அடுத்தது ஹிட்மேனுக்கு ஓவர் பேன்னு சொல்கிறது தப்பு ப்ரோ. அவர் கேப்டன் ஹிட்மேன்னா சும்மா இல்லை தம்பி. ஒய் ப்ரோ ரோஹித்னு வந்தால் மட்டும் பயஸ்டாக பேசுனீங்க, ஓவர் பயஸ்டு. அது எப்படி சொல்ல முடியும்? 5 டீம் ஐபிஎல் வின்னிங் கேப்டன் வேர்ல்டு கப் கேப்டனுக்கு 16 கோடி கொடுக்கறது ஓவர் பேன்னு சொல்கிறீங்க. ஸோ இது இப்போ படித்த கமெண்ட்ஸ்லாம் படுத்துக்கிட்டிங்கன்னா ருட்ராஜ் கேக்வாத் கோலியை கம்பேர் பண்ணியும் அதுக்கப்புறம் வந்து ரோஹித்னு வந்தால் நான் பயஸ்டுன்னு பேசுகிற மாதிரியும் கோலிக்கு இங்கே பார்த்தீங்களா நீங்கள் கமெண்ட்ஸ் நான் படிச்சிருப்பேன் வந்து கோலிக்கு ரொம்ப அதிகம்னு சொல்லியிருப்பேன், ரோஹித்துக்கு ரொம்ப அதிகம்னு சொல்லியிருந்திருப்பேன். நான் பயஸ்டான்னு கேட்குறேன். நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்கள் மீனிங் புரிஞ்சுங்க. ஏன் ருட்ராஜ் கேக்வாத் கோலியை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க?
கோலி இங்கே இருக்கிறாரு, ருத்ராஜ் கெய்க்வாத் இங்கே இருக்கிறாரு, புரியுதுங்களா? இது எல்லா விதத்துலையுமே அதை நான் சொல்லுவேன். நீங்கள் ஏன் கோலி ருத்ராஜ் கெய்க்வாத்னு நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாத்தை கம்பேர் பண்ணி கோலி ஃபேன்ஸ் நீங்கள் எதுக்கு உங்களை டவுன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா டீம், புரியுங்களா? டீமுக்கு எது நல்லதோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற ரோஹித் சர்மாவோ நீங்கள் சொல்கிற விராட் கோலியோ பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்னொன்று எனக்கு ரூல்ஸ் தெரியல, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பா இங்கே பாருங்கள் கைஸ், 18 கோடிக்கு ஃபஸ்ட்டு பிளேயர் எடுக்கணும். அப்போ விராட் கோலிக்கு 18 கோடி சரின்னு தான் சொல்லுவேன். 21 கோடி என்னை பொறுத்த வரைக்கும் கோலிக்கு நீங்கள் 30 கோடி கொடுக்கலாம், தப்பே கிடையாது தலைவா. அப்படி ஒரு லெகசியை வந்து ஐபிஎல் கிரியேட் வேர்ல்டு கிரிக்கெட்டில் கிரியேட் பண்ணி வச்சிருக்காருங்கிறது எனக்கு புரியுது. ஒரு ஆர்சிபியோட அம்பாசிடர் எனக்கு புரியுது, எல்லாமே கரெக்ட் தான். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் என்னன்னா, இப்போ கோலி வந்து நான் 18 கோடி போதும்பா அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா இல்லைப்பா எனக்கு 16 கோடி வேணாம், நான் வந்து ஒரு 11 கோடியோட நான் போய்க்கிறேன், இல்லை 12 கோடியோட போய்க்கிறேன், மீதி 4 கோடி நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, கோலி நீங்கள் ஒரு 3 கோடி வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி ஆர்சிபிக்கு 2 பேருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, இல்லை இதுலேயும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா ரஜத் படிடாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜத் படிடாரோட அந்த அந்த என்ன சொல்கிறது ஒரு 3 கோடி எடுத்து கோலிக்கு, ஐயா ரஜத் படிடார் எடுத்து நீங்கள் கோலிட்டு கொடுக்குற அந்த 3 கோடியை அந்த 3 கோடியை ஒரு அன்கேப்டு பேரை நீங்கள் எடுத்தால் என்ன? எனக்கு அதான் புரியல. 3 கோடி ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு, இல்லை இந்த 3 கோடி இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 4 கோடி போட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆகாஷ் தீப்பே நீங்கள் உள்ள பிடிச்சி போட்டால் என்னன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து விராட் கோலியும் ரோஹித்தையும் அப்போ நீங்கள் வந்து உயிராக பார்க்குறீங்க, கடவுளாக பார்க்குறீங்க, நீங்கள் வேறையாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ரோஹித் சர்மா 5 ஐபிஎல் ட்ரோஃபி அடிச்சிருக்கிறாரு. அவரெல்லாம் அப்போ தோனி அப்படின்னு பார்க்கும்போது தோனி ஒரு 4 கோடிக்கு போகிறாருன்னா எதனால் 4 கோடிக்கு போகிறாரு? டீமுக்கு நல்லது, இந்த 4 கோடிக்குள்ள நான் போகிறேன் அப்படின்னா மீற காசை வந்து வேறு நல்ல பிளேயர்களை எடுத்து டீம் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தானே. அவர் கேப்டனும் கிடையாது, புரியுதுங்களா? அவர் ஒரு சீனியர் பிளேயர் இப்போ சிஎஸ்கேல. ஆனால் அவர் அந்த ஒரு முடிவு இருக்கிற, நான் கம்பேரிசன் சொல்லலை, எனக்கு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். ஸோ அதை தான் நான் விராட் கோலி கிட்டே இருந்தும் எதிர்பார்ப்பேன், ரோஹித் சர்மா கிட்டே இருந்து எதிர்பார்ப்பேன், பெரிய பிளேயர்ஸும் நான் இப்போ அதை தான் வந்து நான் எதிர்பார்க்கவும் செய்கிறேன். இப்போ ரிட்டன்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷப் பண்ட் வந்து ஆக்ஷனில் ஒரு 20 கோடிக்கு போகிறாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாத் 18 கோடி 30 கோடிக்கு போகிறாங்கன்னா போகணும். ஆனால் அந்த 30 கோடி கொடுத்து எடுக்கும் போது மீதி எவ்வளோ காசு மீறுதுங்கிறத வந்து நான் பார்ப்பேன், புரியுதுங்களா? ஆனாலும் ஆர்சிபி கிட்ட ரொம்ப அதிகமான காசு காசு நிறையா இருக்குது. ஆர்சிபிகிட்ட இப்போ காசு நிறையா இருக்குது, ஆனால் இதை வச்சு டீம் மேக் பண்ணணும். பட் இப்போ விராட் கோலிக்கு அவங்க 21 கோடி கொடுத்தனால ரொம்ப பிரச்சனை ஆகி போகிறதில்ல. ஆனால் அவங்கக்கிட்ட பைசா அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த பைசாக்குள்ளே நல்ல டீமை திரும்பி அவங்க ரீபில்ட் பண்ணி ஆகணும். ஆனால் நீங்கள் இங்கே மும்பை இந்தியன்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, திட்டமாக தான் விளையாட முடியும். எல்லாருக்கும் அவங்களால ஏலம் போக முடியாது, தைரியமாக போக முடியாது. ஏனென்றால் நான் ஒரு ஆக்ஷனில் கலந்து கொண்டதுனால், அதாவது அஸ்வினோட மோக ஆக்ஷனில் கலந்து கொண்டதுனால எனக்கு முன்பை விட கொஞ்சம் ஓரளவு இதில் ஒரு அனுபவம் கிடைத்திருக்கு. அப்படிங்கிறதுனால திரும்பவும் நான் ஆணித்தரமாக நான் சொல்லுவேன், விராட் கோலிக்கு 3 கோடி அப்படிங்கிறது விராட் கோலிக்கு 21 கோடி அதிகம்தான். ஆனால் அணியின் நலனை வைத்து பார்க்கும் பொழுது 3 கோடி கம்மியாக விராட் கோலி வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது கிரிக்கானதாவின் கருத்து. ரோஹித் சர்மா 5 கோடியாவது கம்மியாக அவர் விலை போயிருக்கலாம், என்னை நீங்கள் 11 கோடிக்குள்ளாக கொடுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லி மும்பை இந்தியன்ஸுக்கு அவர் ஒரு அன்பு கட்டளை இட்டிருக்கலாம். அப்படி என்பதுதான் இந்த கிரிக்கானந்தாவின் கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே தென் இந்த வீடியோ நிறைவடையுது. கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது என்னென்னா, இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து இதுதான் ஆர்சிபியோட 11, நிறைய பேர் ஆர்சிபியோட 11, சிஎஸ்கேவோட 11, கேகேரோட 11, எல்எஸ்டியோட 11 நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. ஆனால் அந்த கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசுக்கு இந்த பிளேயர்ஸ்லாம் எடுக்க முடியுமா, இவங்க நம்ம பிச்சுக்கும் நம்ம டீமுக்கும் இவங்க செட் ஆவாங்களாங்கிறத பார்த்து எடுங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு கொடுக்குற சஜஷன்ஸ் ஏன்னா, நீங்கள் டீம் பிளேயர் போட்டுட்டு அவங்க எவ்வளோ கோடிக்கு எடுக்கப்படுவாங்க, எந்த டீமுக்கு போவாங்க அப்படிங்கிறதும் ப்ளஸ் இல்லைப்பா நான் சிஎஸ்கேவோட 11 தான் பதிவு பண்ணுறேன்னா பிளேயர்ஸோட பேர் எவ்வளோ கோடிக்கு போவாங்க, எவ்வளோ கோடிக்கு அந்த டீம் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து ஹெல்த்தியான டிஸ்கஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதையும் பார்க்க முடியுது. சில நேரத்தில் நான் ரிப்ளை பண்ணுறேன், சில நேரத்தில் வந்து வா குட் நல்லா இருக்குங்கிற ரிப்ளை பண்ணுறேன். பட் இந்த மாதிரியான வீடியோ ரிப்ளை கமெண்ட் வீடியோ வந்து நேரம் கிடைக்கும் போது பண்ணுவேன். பட் இப்போ எனக்கு நேரம் கிடச்சிருக்குது, ஸோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் அண்ட் ஐபிஎல் ஆக்ஷன் வீடியோஸ் ஸோ டெய்லியும் மேக்ஸிமம் வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். பேசுவோம், என்னத்தையாவதெல்லாம் இல்லை, கண்டென்ட் கிடச்சா நான் டெய்லியும் வருவேன், இல்லைனா அப்பப்போ வருவேன். ஆனால் பார்டர் கோஸ்க்கு ட்ரோஃபி வேறு வருது, ஸோ வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.